கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். தேவன் அன்புள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருக்காக பிரியமாய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரியப்பட்டு அவருக்காக நாம் பிரியமாய் வாழுகிறதை, அதுக்காக பிரயாசப்படுகிறதை அவர் பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியம், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னால், நாம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில், அந்த உலக வாழ்க்கையில் நாம் நமக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், நம்மை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் கர்த்தரை பிரியப்படுத்தி வாழும்படியாக நம்முடைய வழிகளை நாம் இன்றைக்கு விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பிரியமான செயல்களில் நாம் ஈடுபடும்போது, கர்த்தர் நம்மேல் பிரியப்பட்டு நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று நமக்கு விரும்புகிற காரியத்தை, நாம் விரும்புகிற ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு எளிதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய, அல்லது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ என்றைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறோமோ, அந்த நாளிலே நிச்சயமாய் கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்து நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே இந்த கால வேளையில் நீங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுக்க முடியுதான் இந்த வசனத்தை உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் இடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இப்படியான ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நான் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்குற இந்த காலை வேளையில் எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு சிங்கிள் பெட்ரூம் கிச்சன் ஹால் என்று சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கலாம். குடும்பம் பெரிதாகிவிட்டது, பிள்ளைகளோடு இந்த இடத்துல ஒரு பெட்ரூமில் வாழ்கிறது என்பது கடினமான காரியம். ஆனாலும் இந்த ஒரு பெட்ரூமில் இந்த ஹாலில் தான் நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம், இங்கே தான் நாங்கள் பாட்டு பாடுகிறோம், நம்ம ஆராதிக்கிறோம். எனவே எங்களுக்கு இந்த சின்ன இடம் நெருக்கமாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு பிரியமான வாழ்க்கையை இந்த சிறிய எல்கைக்குள்ளே வாழுகிறோம் என்று சொல்லும்போது, கர்த்தர் நிச்சயமாக நீ விரும்புகிறதை கேள். கர்த்தர் ஒரு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய பெரிய ஹால் இருக்கக்கூடிய ஒரு ப்ரேயர் ஹாலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஸ்தாரமான எல்கையை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நீங்கள் அவருடைய சமூகத்தில் இந்த குறைவுகளின் மத்தியிலும் அவருக்கு பிரியமாக நீங்கள் வாழ்ந்ததுனால உங்கள் வாழ்க்கையை விரும்புவதை கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க, கர்த்தாவே, நாங்கள் ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு இந்த இடம் போதவில்லை, நாங்கள் வாழ்வதற்கும் போதவில்லை. எனவே இந்த எல்கையை விரிவாக்கி தாருமென்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழும்போது நீர் எங்கள் மேல் பிரியப்பட்டு நாங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்குற தேவனாக இருப்பதற்காக சோத்திர கர்த்தாவே. அப்படியா இந்த காலவேளையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நல்ல சூழ்நிலைகள், ஏற்ற வசதிகள் இல்லாதிருந்த போதும் உம்மை துதித்து, உம்மை சோத்தரித்து, உம்மை ஆராதித்து கர்த்தாவே அவருடைய எல்கையில் அல்லது அவர்கள் வாழ்கிற கர்த்தாவே வேலை செய்கிற எல்கையிலே அல்லது தொழில் செய்கிற ஸ்தலத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையை அறிந்திருக்கிறீரப்பா. உம்மை பிரியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை அறிந்திருக்கிறீர். எனவே உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் இந்த காலவேளையிலே கர்த்தாவே அந்த பிள்ளைகள் இன்னும் மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கும்படியாய், மகிழ்ச்சியோடு உம்மை கர்த்தாவை கனப்படுத்தி வாழும்படியாய், அவர்களும் கர்த்தாவை ஒரு விசாலமான நிலையிலே தங்கள் வாழ்க்கையை வாழும்படியாய், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மன விருப்பத்தின்படியான ஆசீர்வாதங்களை கொடுத்து விரும்புகிற காரியத்தை அவர் வாழ்க்கையை கட்டளையிட்டு நெருக்கமான உமக்கு பிரியமாக இந்த பிள்ளைகள் வாழ்ந்ததுனாலே இந்த காலவேளையில் அவர்கள் விரும்புகிறபடியான நிலையிலும் ஆராதிக்க, வாழ்ந்திருக்க அவர்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதிங்க தாவே. உடைய பிள்ளைகள் விரும்புகிறபடியான காரியத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக்கியர்களும்
அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றலைங்க தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுடைய இயலாமையின் மத்தியிலும் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்ததை கர்த்தர் பார்த்து இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் விரும்புகிறபடியான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.